அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி யூஜி பிஆர்டிஇ 4/2/2024 ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. இந்த தேர்வில் பொதுவாகவே எல்லா சப்ஜெக்ட் மாணவர்களும் என்ன கருத்தை தெரிவித்துள்ளார்கள் என்று பார்ப்போமானால், அனைவருமே இந்த தேர்வு டஃப் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஃபீட்பேக். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா வருஷம் பூரா எவ்ரி இயர் கரெக்டாக நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா இப்படி தான்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நீண்ட ஆண்டுக்கு கழித்து இந்த தேர்வு வந்ததுனால எல்லாருக்குமே இது ஒரு புது விதமான அனுபவமாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ டஃப்னால் எல்லாத்துக்குமே டஃப் தான். அப்படி இருக்கும்போது கட் ஆஃப் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே சப்ஜெக்ட் நல்லா படிச்சிருந்தாங்க. இந்த தமிழ் தானே அப்படின்ற ஒரு அலட்சியத்தோடையும் நிறைய பேர் அந்த ஜென்ரல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை இன்றைக்கி சாதாரணமாக நினச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த தேர்வு எழுதின பிறகு தான் அது சப்ஜெக்டோட ரொம்ப டஃப்பாக இருந்தது அப்படின்ற மாதிரி எல்லாருடைய கருத்தும் இருந்தது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணால் தான் சப்ஜெக்ட் வேல்யூஷன் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த தேர்வு எழுதி மாணவர்கிட்ட நான் இது வரைக்கும் கேட்டு கணிச்ச அந்த கணிப்புப்படி இந்த கட் ஆஃப் நான் சொல்கிறேன். பட் இந்த கட் ஆஃப் மட்டும்தான் இறுதியானதில் பொதுவாக நமக்கு ஒரு திருப்தி தரும். ஸோ இந்த மார்க் மேலே இருக்குது அப்படின்னா கிடைக்கும். இல்லை அப்படின்னா அடுத்த லெவல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷில் கட் ஆஃப் இந்த தேர்வில் எப்படி இருக்கும் அப்படின்றது பொதுவாக நாங்கள் பார்த்த வரைக்கும் சொல்கிறோம். இப்போ இதே தான் இறுதியானதில்லை. இன்னும் 1 or 2 days இந்த 1 weekக்குள்ளே கவர்மெண்ட் ஆன்சர் வெளியிட போகிறாங்க. அதுக்கு பிறகும் நம்ம கட் ஆஃப் ஜட்ஜ் பண்ணலாம். இது தோராயமாக நாங்கள் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்கிறோம். இந்த கட் ஆஃப் படி பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் பொது பிரிவினர் ஓசி 105 ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்ததுன்னா கிடைக்க வாய்ப்பு. அது ப்ளஸ் ஒரு 5 +5 -5 இருக்கலாம். 105 ப்ளஸ் அப்படின்னா சேஃபர் ஜோன் பொது பிரிவு இருக்குது தமிழ் இங்கிலீஷில். அதே மாதிரி பிசி பார்த்திங்கன்னா 100+ இருந்தால் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பிசிஏ 95+, எம்பிசி 90+, அதே மாதிரி எஸ்சி 80+, எஸ்சிஏ 75+, எஸ்டி 75+. ஸோ இந்த கட் ஆஃப் இருந்ததுன்னா இந்த தேர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் கூடவோ குறையவோ வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தேர்வில் கவர்மெண்ட் ஆன்சர் வெளியிட்ட பிறகு பார்க்கலாம். பட் இந்த மதிப்பெண் கிராஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தைரியமாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த டிஆர்பி யூஜி பொறுத்த வரைக்கும் நம்ம 2001 to 2006 வரைக்கும் நாங்கள் யூஜி டிஆர்பி நடத்தினோம். அதில் ஒரு 12,000 பேர் என்கிட்ட படித்ததில் ஒரு 6,000 பேர் ஹெச்எம்ஏஹெச்மாக இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லாம் யூஜி தான் இருந்தது. அதுக்கு அடுத்தது தான் 2011-12 டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 வந்தது. ஸோ அந்த 11-12 தேர்வு எழுதுகிற அத்தனை பேருக்குமே போஸ்டிங் டேட்டா போட்டாங்க. 13 தான் டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு போஸ்டிங் போடாத ஒரு 10 வருஷம் இருந்தது. இப்போ 11 வருஷமாக இந்த கால்ஃபர் விட்டுருக்காங்க டெட் பாஸ் பண்ணவங்க மட்டும்தான்ட்டு. ஸோ அதில் காம்படிட்டர் பார்த்திங்கன்னா மொத்தம் 40,000 பேர் தான். சப்ஜெக்ட் வைஸ் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டில் 5,000 10,000 பேர் தான் இருப்பாங்க. பட் டஃப்னும் போது எல்லாருக்குமே டஃப் தான். கட் ஆஃப் குறைஞ்சே தான் வரும். அதனால் பயந்துக்க வேண்டியதில்லை. நல்லா எழுதியிருக்க எத்தனை பேரும் கண்டிப்பாக எதிர்பாருங்க. அதே மாதிரி அடுத்தடுத்து தேர்வு எது வந்தாலும் எழுதி வெற்றி பெறத்துக்கு தயாராக இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிஜி லெவலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பிஜி படிக்கலாம். அதே மாதிரி இப்போ டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இந்த மாதிரி எல்லா விதமான எக்ஸாம் வருது. தொடர்ந்து படிங்க. ஒரு தேர்வில் வெற்றி பெற வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த கோலை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.